ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்று விட்டார் நேற்று இரவு. அந்த நிகழ்ச்சி முடிகிறக்கே 11 மணி ஆச்சு அப்படின்றதுனால நம்ம அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு போட்டோம்னா நீங்கள் தூங்கிடுவீங்க, பார்க்க முடியாது. மலேசியா நண்பர்கள், அதுக்கப்புறம் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் மிட் நைட்டை தாண்டிடும். அதனால் இன்றைக்கி காலையில் அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது ட்ரம்ப் பதவியேற்பில் என்ன நடந்துச்சு, ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு. ஏன்னா ட்ரம்ப் பதவியேற்றது அமெரிக்க அதிபராக, ரைட்டுங்களா? ஆனால் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அசைவையும் பல கட்டங்களில் பல விஷயங்களில் தீர்மானிப்பது அமெரிக்காவாக இருக்கிறது என்பதால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, புதிதாக பதவியேற்றிருக்க ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு, என்ன காரணத்திற்காக சொல்லியிருக்காரு அப்படின்ற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய ஃப்யூச்சரும் நம் குழந்தைகளோட ஃப்யூச்சரும் ட்ரம்ப்போட பேச்சில் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டாயம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ட்ரம்ப் என்ன பேசினாருன்றதை, அதோட உள்ள அர்த்தம் என்ன. எதையுமே சில விஷயத்தை ஓப்பனாக பேச மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர்கள் தான் அமெரிக்காவே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதிபராக யார் வந்தாலும் சரி, நம்ம பல முறை பேசியிருக்கோம், வருஷக்கணக்காக அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க நாடு அமெரிக்க அதிபரோட முழு கட்டுப்பாட்டில் இருக்காது. அமெரிக்க அதிபர் என்பவர் ஒரு 50% தான். மீதி 50% 40% என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு டீம் தான் அந்த நாட்டை நிர்வகித்து கொண்டு இருக்கும். அது அதிபர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் தான் ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் படி அது போயிட்டே இருக்கும். வேறு சில முக்கியமான பாலிசிகளை மட்டும் இந்த கட்சி, அதாவது ஆளும் கட்சியும் சரி, இந்த அதிபரும் சரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நேற்று ட்ரம்ப் பேசினது உண்மையிலே பயங்கரமான மெச்சூரிட்டியான, அதுவும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய, இந்த நாட்டை எப்படி நாசப்படுத்தி வச்சுருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரியும், சட்டம் ஒழுங்க நான் மீண்டும் நிலைநாட்டுவேன்றார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன்னா சட்டம் ஒழுங்கை நல்லா வச்சுக்குவேன்னு அர்த்தம். ஆனால் சட்டம் ஒழுங்கை மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னா இப்போ கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது தான் அவர் சுட்டி காட்டுறார். அவர் என்னென்ன பேசினார், முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம் பார்த்து விடுவோம், நமக்கு தொடர்புடைய விஷயங்கள். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட்டில், அதாவது அமெரிக்காவில் இருந்து கொண்டு அமெரிக்காவை காசு ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறவனை ஒழிக்காம விட மாட்டேன்றார். அது யாருன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் அந்த பேரையும், அந்த நாட்டு பேரையும், அந்த இனத்தோடைய பேரும் சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஏன்னா அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்குது. ஏன்னா நேற்று முன்தினம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், அவர் யூரோப்பில் உள்ள பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டு, குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகளை செய்திருக்கக்கூடிய நபர். அவர் சீனாவில் நீண்ட காலம் இருந்திருக்காரு. சீனாவில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவரை ஒரு முக்கியமான, நம்மை போன்ற ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேட்டி எடுத்திருக்காரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது என்னென்னா, கென்னடியை கொன்றது யார், முன்னாள் அமெரிக்க அதிபர் கென்னடியவே கொன்றது மொசாத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய காட்ஃபாதர் என்று சொல்லப்படக்கூடிய, இஸ்ரேலை நிர்மாணித்த, இஸ்ரேல் என்கிற நாட்டின் முதல் பிரதமராக இருந்த அந்த நபரை நான் பேரை சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவர் அணு ஆயுதத்தை உருவாக்கி அங்கே உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம், நாடுகளை எல்லாம் மிரட்டுவதற்கான முடிவு செய்த போது அந்த ஆட்சியை கென்னடி கவுத்து விட்டுட்டார். அந்த பிரதமரை எச்சரித்ததை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, இவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு முந்தா நாள். சரியா? அது உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்காது, அது ஒரு தனி உலகம், அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நிம்மதியாக அனுப்பி நிம்மதியாக படிக்க வைக்கலாம் அப்படின்றாரு. ஆனால் திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னா, நிம்மதி இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படிக்காமல் இருக்காங்களா பார்த்தா அது இல்லை அர்த்தம். அது புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அர்த்தம் என்னென்னா, இன்னொரு விஷயத்தையும் அது ஜாயிண்டாக சொல்கிறார். என்னென்னா, இனி 2 பாலினம் தான் அமெரிக்காவில் சட்டப்படி இயங்க முடியும், 2 பாலினம் தான் இருக்க முடியும், சட்டப்படி அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது என்னென்னா, ஆணினம் மற்றும் பெண்ணினம். மித்த எல்லா டுபாகூருக்கும் எச்சரிக்கை விடுறாரு. இப்படின்னு சிம்பிளாக சொல்கிறார். ஆணினம் பெண்ணினத்தை தவிர இந்த அரசு மித்த கொடுக்கப்பட்ட அனைத்து அங்கீகாரங்களை ரத்து செய்கிறது, இந்த 2 இனம் தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் உள்ள பேரண்ட்ஸோடைய மெயின் பிரச்சனையே என்னென்னா, நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஆம்பளை பையனாக பெற்றோம் வளர்த்தோம், இது ஒரு 15-16 வயசு ஆகும்போது அது ஆம்பளை பையனாக இருக்குமா, பொம்பளை பிள்ளையாக மாறிடுமா, இல்லை 2 இல்லாமல் மாறிடுமா, இல்லை எப்படி மாறும்னே சொல்ல முடியாத ஒரு அச்சத்தில் அதற்கான பாடத்திட்டத்தையும் உள்ளே புகுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா, இந்த இவங்க இருக்காங்க பாருங்கள்,
இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற அந்த கும்பல் இருக்குல்ல, திருட்டு கும்பல், அந்த கும்பலை மாதிரி மாற்றி ஆணை பெண்ணாக மாற்றி ஆணை ஆணோடு உறவு கொள்ள வைப்பது, பெண்ணை பெண்ணோடு உறவு கொள்ள வைப்பது, ஏன்னா இந்த மாதிரியான அதுக்கு ஒரு தனி ஒரு மனித இனமாகவே அங்கீகரித்து இந்த கிழவன் பைடனும் இந்த கமலா ஹாரிஸும் அந்த அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டவ தான் இந்த கமலா ஹாரிஸ். சரியா? அதனால தான் அந்த மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க இவங்க 2 பேரையும். சரியா? ஸோ அதை வந்து மறைமுகமாக அவர்களே வச்சுக்கிட்டே சொல்கிறாரு. யார் 2 பேரும் பதவியேற்பிலால் உட்காந்துருக்காங்க. யார்? பைடனும் கிழவன் பைடனும் கமலா ஹாரிஸ் என்கிற அந்த டுபாக்கூரும் உட்காந்துருக்கு. உட்காரும் போதே நேரடியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கிறேன், ஆண் பெண் இருபாலரை தவிர வேறு அங்கீகாரமே அமெரிக்காவில் கிடையாதுன்றார். ஏன்னா இது வந்து இன்னொரு 4 வருஷம் மட்டும் பைடன் ஆட்சியோ இல்லை இந்த கமலா ஹாரிஸோ ஆட்சியை தொடர்ந்திருந்தால் அங்கே அது தீப்பிடிச்சு எல்ஜிபிடிக்கு பெரிய அளவில் வந்து நம்ம நாட்டிலே இந்த சட்டம் ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டு மாற்றப்பட்டு நம்ம ஊர்லேயும், ஏன்னா இங்கே ஊர்வலம்லாம் நடத்துனாங்க, அது எதுக்கு தடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருக்கு, இந்திய அரசு எதுக்கு அனுமதி கொடுத்துன்னு தெரியல. அவர்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க இந்த 4 வருஷத்தில். யார்? ட்ரம்ப். ஏன்னா இயற்கைக்கு மாறான, உலகத்திற்கு மாறான, படைப்புக்கு மாறான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இஸ்லாம் மதம் ஒருபோதும் ஏற்றுக்காது. இஸ்லாம் மதம் ஏற்றுக்கிறாது. இந்து மதத்திலையும் அது போன்ற ஏற்புகள் இல்லை. கிறிஸ்தவ மதத்திலையும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மத ரீதியாக உள்ளவர்கள். ரைட்டா? அதற்கப்புறம் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்ஜிபிடிக்குன்னு கொண்டு வந்து ஹியூமனோட ப்ரொடக்டிவிட்டியை கட் பண்ணி இவர்கள் வேறு விதமான புதிய நோய்களை பரப்பி அதற்கு மருந்து கண்டுபிடிச்சி இந்த உலகத்தையே வேறு மாதிரி மாற்றி பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலை, இது கான்ஸ்பிரசி தியரின்னு சில முட்டாள்கள் சொல்லுவான். அதெல்லாம் இல்லை. ஒரு நாட்டுடைய உலகத்தின் நம்பர் 1 நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் இன்றைக்கி பேசியிருக்காரு. எதுக்கு பேசியிருக்காரு? எதுக்கு ஆண் பெண் தவிர 2 பேரையும் இருக்காருன்னா எதுக்கடா பேசியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் யாரை நான் இப்போ அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, எல்ஜிபிடிக்யூவை சப்போர்ட் பண்ணுறது, இந்த உலகத்தை மாற்றி விடுறது, ஆண் பெண் தாண்டி சில உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு வேறு விதமான வச்சுட்டு அதை பற்றி பேசினா இவங்கெல்லாம் வந்து பூமரங்கில் ஆகிட்டான்னு சொல்கிறது, எல்லோரையும் அடித்து துரத்த வேண்டும். அவர்களை இயற்கைக்கு மாறான அந்த தீய சக்திகளை துரத்த வேண்டும். இதற்கு ஒரு பெரிய சக்தியாக ட்ரம்ப் இறங்கியிருக்கார் அப்படின்னு அது ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு கம்யூனிட்டிக்கு எச்சரிக்கை. என் நாட்டுக்குள்ளே வந்து என் காசை வச்சு என்னையவே மாற்றி விட்டுட்டு இருக்கியா, உனக்கு எச்சரிக்கை அப்படின்றாரு. பேரை சொல்லாமல் அது என்னன்னு திருப்பி அவர் ஸ்பீச்சை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரியா? இது ஒன்று பாயிண்ட் நம்பர் 2. இந்த 2 பாயிண்ட், ஒன்று அமெரிக்காவுக்கான பாயிண்ட், இன்னொன்று அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலகத்திற்கான பாயிண்ட். இதை வச்சுங்க. 3வதாக ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அமெரிக்காவில் எண்ணெய் வளம் ரொம்ப ஜாஸ்திங்க. க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே லிக்விட் கோல்டுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார் ட்ரம்ப். என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்கிறேன். இவர்கள் என்னென்னா, இந்த உலகத்தில் எண்ணெய் வளம் எல்லா இடத்துலையும் காலி ஆயிடுச்சுன்னா கூட, உலகத்தில் எண்ணெய் வளமே இல்லாமல் போயிடுச்சுன்னா கூட அமெரிக்காவில் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவான் அந்த எண்ணெய் கிணறுலாம். அது வரைக்கும் சவுதிக்காரனோட எண்ணெயை, அந்த எண்ணெயை, ரஷ்யா எண்ணெயெல்லாம் வாங்கி காலி பண்ணி உலகத்தில் எண்ணெய் வளத்தையே காலி பண்ணிடுவான். இந்த சவுதியில் ஒரு 60-70 வருஷத்துக்கு தான் எண்ணெய் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸுக்காக அந்த எண்ணெய் வச்சுருக்கோன்னதை ட்ரம்ப் உடைக்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல, ஏன்டா முட்டா பயலுகளா, இதை வச்சுருந்து என்னடா பண்ண போகிறீங்க, இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டியை வைத்தோ இல்லை வேறு புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் வாகனங்களை இயக்குவதற்கான கண்டுபிடிப்புகளை நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்க எண்ணெய் வளம் வந்து இங்கேயே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அடியிலேயே பூமிக்கு அடியில் என்ன வேணாலும் நடக்கலாம். எனவே அதை பூராத்தையும் திருப்பி ஓப்பன் பண்ணி அமெரிக்காவை மேலும் மேலும் பணக்கார நாடாக மாற்ற போகிறோம். இதை நம்ம அந்த எண்ணெய் வளத்தை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு பூரா அந்த எண்ணெய் வளத்தை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயில் மீண்டும் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக மாறும் அப்படின்றார். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது அமெரிக்க மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஜுடிஷியரியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பிரச்சாரத்தப்பே நம்ம போட்டிருந்தோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்திலே அவர் சொல்லியிருந்தார். என்னென்னா, அந்த நாட்டோட ஜுடிஷியரோட ஈரல் கெட்டு போச்சு அப்படின்றார். எது? உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய செயல்பாடுகள், அவருடைய நாட்டோட இது கெட்டு போச்சு, அதை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார். இன்றைக்கி அதை உறுதியாக சொல்கிறார். என்னென்னா, எல்லாருக்கும் சமநீதி, கருப்பன் சகப்பன், ஏசியன்னு, ஆஃப்ரிக்கன்னு, ஆஃப்ரோ அமெரிக்கன்னு, ஏசியன் அமெரிக்கன்னு எவனாக இருந்தாலும் எல்லாருக்குமே சமநீதி கிடைக்கிறதுக்கு பாடுபடுவேன். சட்டம் வந்து தன் கடமையை சரியாக செய்கிறதை செய்ய வைப்பேன் அப்படின்றார். அதை உறுதிப்படுத்துவேன்றார். சரியா? அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. ட்ரம்ப் போன முறை கவிழ்த்து அவர் ஆட்சியிலேருந்து தூக்கப்பட்டதே இந்த இலுமினாட்டி, இந்த யார் மெடிக்கல் மாஃபியா, சில மாஃபியாக்கள் நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த கேட்டுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் உலகத்தின் சதிகார மோசமானவன். அதை பற்றி நம்ம பேசணுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
ஜென்ரலாகவே வந்து கான்ஸ்பிரசி தேரி இவங்களாம் ஒன்று அடிச்சு விட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ட்ரம்ப்பே அதை பேசியிருக்காரு. இராணுவத்தில் இருப்பவர்களையும் அரசாங்கத்தில் இருப்பவர்களையும் ஏன்னா பயன்படுத்தி ஏன்னா ரிசர்ச்சுக்கு, அதாவது ஆய்வுன்ற பேரில் அவர்களை ஏன்னா ஒரு சோதனை எலிகளாக பயன்படுத்துவதே, அதாவது அரசு ஊழியர்களையும் ஆர்மியில் இருக்கவங்களையும், அதாவது இப்போ யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்கவங்களையும் பயன்படுத்துவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு கொரோனா வேக்சினை ஒரு உதாரணம் காட்டுறாரு. அதை போடணும்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது இனிமேன்றார். முடிஞ்சு போச்சா? இதுவரை இவ்வளோ நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம்னா அதை வந்து உலகத்தின் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய ட்ரம்ப்பே வந்து அதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்முடைய கடவுளை நாம் மறந்து விடக்கூடாதுன்றார். இது எதுக்கு அப்படின்னா யூதர்களுக்கான செக். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் நம் கடவுளை மறந்து விடக்கூடாது. நம் கடவுளை அப்படின்றார். அவரோட கடவுள் யார்? அதை உறுதிப்பட சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இன்று முதல் இந்த நாடு கிரிமினல்கள் இல்லாத நாடாக மாறும் அப்படின்றார். ஏன்னா அந்நிய நாட்டு சக்திகளை மட்டும் இல்லாமல், எதிரிகளை மட்டும் இல்லாமல், உள்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படும் கிரிமினல்களையும் அழித்தொழிப்பேன்றார். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா, என்னை கடவுள் என் உயிரை பென்சில்வேனியாவில் காதில் சுட்டாங்கல்ல, அதாவது நெத்தி போட்டில் சுட்டாங்க, நான் காதில் பட்டு தப்பிச்சிட்டாரு. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் அமெரிக்காவை ஒரு பவர்ஃபுல்லான நாடாக மாற்றுவதற்காக இறைவன் இந்த உயிரை எனக்கு மீண்டும் தந்திருக்கிறான் அப்படின்றார். இப்படி வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் சீரியஸாகவும் பல கை வைக்க முடியாத விஷயங்கள், கரண்ட்டு கம்பத்தில் கை வச்ச மாதிரி வச்சிருக்காரு ட்ரம்ப்பு. எனவே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ட்ரம்ப்போடைய முதல் நாளில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ட்ரம்ப் உயிருக்கு இன்னும் ஆபத்து அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கென்னடி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றது சில நாட்களுக்கு முன்பு, பல நாட்களாக சொன்னது, சில நாட்களுக்கு முன்பு அது ஆணாத்தரமாக ஆதாரப்பூர்வமாகவும் யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸே சொல்லியிருக்காங்க 2 நாட்களுக்கு முன்பு. ஸோ அது போன்ற ஒரு ஆபத்து ட்ரம்ப்புக்கு இருக்கலாம். ஏனென்றால் தற்போது காசா போரை நிறுத்தியது ட்ரம்ப் தான். அது வந்து ஓப்பனாக உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய மிரட்டல் காரணமாகத்தான். ஏன்னா யாருன்னா நெத்தன்யாகு போரை நிறுத்தி இருக்கிறாங்க. ரைட்டா? நிறுத்தி, அதாவது போர் நிறுத்தத்திற்கு, தற்காலிக நிறுத்தத்துக்கு, அதாவது பைடன் ஆட்சியில் எவன் வேணாலும் வாங்கடா, என்ன வெளிநாட்டு சக்தியெல்லாம் தலையிட முடியாது. அமெரிக்கா சொன்னால் நாங்கள் போரை நிறுத்திடுவோமா, நாங்கள் நடத்துவோம்டா, எங்கள் மக்களை வைத்து நாங்கள் நடத்துவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்ன நெதன்யாகு இன்னைக்கு 20ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு ஒரு எச்சரிக்கை விட்டாப்புல ட்ரம்ப்பு. போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்க. போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்களா? இப்போ அவர்கள் சும்மா இருக்க மாட்டான். ட்ரம்ப்பை காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே கென்னடி விவகாரத்தில் அந்த அனுபவம் இருக்கிறது. எனவே மீண்டும் நாம் சொல்லிக்கிறோம், ட்ரம்ப் வந்து இந்த 4 வருஷம் சாலிடாக ஆட்சி பண்ணிட்டார்னா மிகப்பெரிய மாற்றங்களை அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே கொண்டு வருவார். பாலஸ்தீன பிரச்சனைக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும். மிடில் ஈஸ்ட்லேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் ட்ரம்ப் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா அவர் நீண்ட நாட்கள் வாழணும். ஏன்னா இது போல் மனித இனத்திற்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மக்கள். கேட்டால் வலதுசாரின்வாங்க, அவர் மதவாதின்வாங்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்கள் ஏன்னா கடந்த 4 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டு என்ன மத கலவரம் நடந்திருக்கு, இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றிட்டாரா, இல்லை அங்கே வந்தவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரான்னா எதுவுமே கிடையாது. எனவே ட்ரம்ப் வந்து 4 வருடம் இருந்தால் இந்த உலகத்திற்கே ஒரு புதிய வெளிச்சமும், இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஒரு உலகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அமெரிக்காவர்களை ஜென்ம விரோதிகளாக நினைத்த வடகொரியர்களை, ஒரு குழந்தை பிறந்தனாலே அதோட முதல் எதிரியாக அந்த குழந்தை வாய்ப்பு திறந்து பேசும்போதே அது முதல் எதிரியாக யாரை சொல்லணும், அமெரிக்காவை தான் சொல்லும். அப்படிப்பட்ட நாட்டுடைய அதிபரையே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவே ட்ரம்ப் வந்து விட்டார். இனி அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய மாற்றம் விடிவுகாலம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். என்னென்னா, ஒரு சிறப்பு செய்தியாக நான் போடுறேன். வாஷிங்டன் இதில் தீ பிடிச்சது இல்லையா, இதில் ஹாலிவுட் பகுதியில் அந்த தீ பிடித்ததுக்கு காரணம் என்ன, யாருடைய சதி திட்டம் அப்படின்றத
நான் நாளை கழிச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக ஆதாரத்தோட நீங்கள் அதை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு செய்தியும் நான் பதிவு பண்ணுறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.